சண்டே சர்ச் முடிஞ்சு வந்ததும் ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ட்ரிப் போலாமான்னு கேட்க, உடனே ஒரு பையில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடனே கிளம்பிட்டோம். பீச் போறோம். 2 ஹவர்ஸ் டிராவல். 1 ஹவர் டிராவல் பண்ணதும் மெக்டில வந்து மத்தியானம் சாப்பாட முடிச்சுட்டு, அங்கருந்து மறுபடியும் 1 ஹவர் டிராவல் பண்ணி பீச் ரீச் ஆனோம். இப்ப நம்ம வந்திருக்கிறது ஒரு லேக் பீச். இங்க வந்து கடற்கரையில மட்டும் பீச் இருக்காது. நெறைய லேக்லயும் இந்த மாதிரி பீச் வந்து அமைச்சிருப்பாங்க. பீச்சோட கரையில நெறைய மீன்கள்லாம் செத்திருந்ததுனால, வழக்கமா வரத விட கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கொஞ்சம் காத்து வீசுனதுனால, நாங்க அங்கிருந்து உடனே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து பீச்ல இருந்து பார்த்த ஒரு லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்காக வேண்டி போயிருந்தோம். லைட் ஹவுஸ் போறதுக்கு ட்ரெயில்ல ரொம்ப தூரம் நடக்கணும். நடைபாதையில குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்தாங்க. திரும்பி வரும்போது நெறைய பேரு மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி தூண்டில், பக்கெட் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது கிளீவ்லேண்ட்ல லேக் ஏரியில இருக்கக்கூடிய ஒரு பீச். இங்க இருந்து தான் நயக்ரா ஃபால்ஸ்க்கு தண்ணி போகுது. இங்க வந்து நெறைய சீகல் பறவைகளையும் பார்க்க முடியும். அதிலிருந்து ஒரு 5 நிமிஷத்திலேயே போட்டிங் போகக்கூடிய இடம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இறங்கி அதையும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். 1 ஹவர் டிராவல் பண்ணி நைட்டு சாப்பாடு டாமினோஸ்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.